பயிற்சி 3.3ல கொஸ்டின் நம்பர் 3 பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12x⁴ - x⁴ 8x⁴ - 3x³ + 2x² இவற்றின் மீப்போமா 24x³ x - 1 × x - 2. ஸோ f(x)யும் g(x)யும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? தட் இஸ் மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். சரி, இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம f(x) என்னன்னு எழுதணும். f(x) எதுனா கணக்கில் கொடுத்துருக்கூடிய இதை எடுத்துக்கலாம், g(x) இதை எடுத்துக்கலாம். ரைட், இப்போ f(x)க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்? தட் இஸ் 12 × x⁴ - x³. அதே போல g(x)க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்? 8 × x⁴ - 3x² + 2x². ஓகே ரைட். இப்போ நம்ம இதுல என்ன ஜென்ரலா இருக்கு பாருங்களா, இங்க பாருங்க, இதை நான் x³ × xன்னும் இதை x³ எடுத்துக்கிறேன் அடுத்த டேர்ம்ல. ரைட், அப்போ இங்க நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 12. இப்போ x³ டோட்டலா நம்ம இப்போ வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டா பாருங்க, ஸோ மீதி என்ன இருக்கு? x அண்ட் -1. இப்போ இங்க g(x) பாருங்க, தட் இஸ் இதுல என்ன காமனா இருக்கு? தட் இஸ் x⁴, இங்க x³ இங்க x². இது இப்படி எழுதிக்கோங்க. தட் இஸ் x⁴ இதுல வந்து மிக சின்ன அடுக்குல இருந்து நம்ம பிரிக்கலாம். அப்ப இது x⁴ x² × x², இதை வந்து x² × x, இது ஆஸ் யூஷுவல் x²ன்னு வச்சுக்கலாம். ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ x²ங்கிறது நம்ம ஜென்ரலா வெளியில எடுக்கலாம். எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் இங்க ஒரு x² இருக்கு, ஸோ அதை போட்டாச்சு. மைனஸ் இங்க 3 அப்படியே வந்துடும். அடுத்தது இங்க x² வெளியில எடுத்துட்டோம், அப்ப மிச்சம் x இருக்கு. அடுத்தது பிளஸ் இங்க என்ன இருக்கு? +2 x² தான் வெளியில இருக்கு. ரைட், அப்ப நம்ம இந்த ரெண்டு டேர்மையும், ரெண்டு f(x) and g(x) நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி எழுதியாச்சு. ரைட், இந்த x² - 3x + 2 நான் இப்போ வந்து காரணிப்படுத்த போறேன். ரைட், எப்படி காரணிப்படுத்துவோம்? தட் இஸ் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா -3 கிடைக்கணும், அடுத்தது பெருக்குனா 2 கிடைக்கணும். ஸோ அதான் இங்க நான் -3 இங்க 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் -2யும் -1யும் எடுத்துக்கோங்களேன். இப்போ -2யும் -1யும் கூட்டினா -3 கிடைக்குது. ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ஒபே ஆகுது. அடுத்தது இப்போ -2யும் -1யும் பெருக்குங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அதுவும் ஒபே ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ -2 -1 வச்சு நம்ம இந்த 3x மாற்றலாம். எப்படி மாற்றுவோம்? தட் இஸ் இந்த இடத்துல x² அப்படி போட்டுக்கோங்க, மைனஸ் இந்த 3xக்கு பதிலாக -2x - 1x + 2ன்னு போடலாம். ரைட், இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியும். தட் இஸ் இந்த x²லயே x × x இருக்கு, இங்க 2 × x, இங்க ஒரு டைம் x, இங்க ஒரு டைம் 2. ரைட், இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம காமனாக எடுக்கலாம். தட் இஸ் x × அப்போ எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? x - 2ன்னு இருக்கும். அப்போ x - 2. ரைட், இப்போ இங்கே -1 காமனாக எடுங்க, அப்போ என்ன ஆகும்? ஸோ x அப்படியே வந்துடும். இப்போ இங்கே ப்ளஸ்ங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு இருக்கிறதுனால ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டா இன்னொரு மைனஸ் உள்ளே இருக்கு, இப்போ x - 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டுல என்ன காமன்? x - 2 x - 2. அப்போ அதை நம்ம வெளியில் எடுத்தோம்னா ஸோ அப்போ என்ன கிடைக்குது? நமக்கு x - 1ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் x - 2 × x - 1ன்னு போட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய 8x² அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், f(x)யும் g(x)யும் பெருக்கிறது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமம். அப்படித்தான் அது மேலே இருந்தது, அது அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேருந்து இதுவும் இங்கேருந்து இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன கிடைக்குது? மீப்போமா பெருக்கல் மீப்போவா சமம் f(x) பெருக்கல் g(x). ஓகே ரைட், இப்போ மீப்போமா நம்மளுக்கு கேள்விப்படியே தெரியும். தட் இஸ் 24x³ × x - 1 × x - 2. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது இந்த மீப்போவா அப்படியே போட்டாச்சு, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ f(x) நமக்கு என்ன தெரியும்? இந்த இங்கே இருக்கு இல்லையா? 12x³ × x - 1. அதே போல் g(x) என்னது? 8x² × x - 2 × x - 1. அதை நான் இங்கே எழுதிட்டேன். ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? தட் இஸ் இந்த மீப்போவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி இருக்கலாம் அங்கே கொண்டு போயிடலாம். ரைட், இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. தட் இஸ் இது 12, ஒரு 12 12, இது வந்து 2 12 24, அண்ட் x³ x³ கேன்சல் ஆகும், அண்ட் x - 1க்கு x - 1 கேன்சல் ஆகும். அடுத்து என்ன இருக்கு? x - 2க்கு x - 2 கேன்சல் ஆகும். அப்போ 2ஆல் அடிச்சோன்னா என்ன எத்தனை டைம்? 4 டைம். 8 வந்து 4 டைம் அடிபடும். ஓகே, அப்போ மிச்சம் என்ன இருக்குது? தட் இஸ் இந்த 4 அண்ட் இந்த x² அண்ட் x - 1 இதுதான் மீதி இருக்கு. ஸோ அப்போ அதுதான் நம்ம வந்து மீப்போவா அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். தட் இஸ் மீப்போவா என்னது? 4x² × x - 1. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.3ல கொஸ்டின் நம்பர் 3 பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. கொஸ்டின் நம்பர் 2 x³ + y³ x⁴ + x² y² + x⁴ இவற்றின் மீப்போமா x³ + y³ × x² + xy + y². இந்த சம்ல ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க, x³ + y³ அண்ட் இது ஒன்றும் கொடுத்துட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் மீப்போமா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? மீப்போவா கேட்குறாங்க. அப்போ இதை ரிலேட் பண்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் இதுதான், அதாவது f(x) பெருக்கல் g(x) சமம் மீப்போவா பெருக்கல் மீப்போமா. அப்போ இந்த f(x) அப்படின்னா யாருன்னா
நம்ம ஏதோ ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம f of x எடுத்துக்கலாம். தட் இஸ் f of x is equal to x cube plus y cube. அடுத்து g of x அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கலாம். தட் இஸ் x power 4 plus x square plus y square plus y power 4 அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாம இந்த மீப்போமா இருக்கு, அதை நான் இங்க கீழே எழுதிக்கிட்டேன். ரைட், வந்து இங்க போடணும். ரைட், அப்போ அந்த மாதிரி இருந்தா நம்ம இந்த மீப்போவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ என்ன பண்றேன், ஸோ டோட்டலா இந்த சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறத இங்கேயும் அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறத இங்கேயும் சேர்த்து நான் எழுதிடுறேன். தட் இஸ் என்னன்னா இங்க மீப்போவா பெருக்கல் மீப்போமா சமம் f of x பெருக்கல் g of x அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். இப்போ மீப்போவா அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மீப்போமா கணக்குல கொடுத்துருக்காங்க என்னது, இதுதான். தட் இஸ் x cube plus y cube into x squared plus xy plus y squared. அடுத்தது என்ன இருக்கு, f of x எழுதணும். ஸோ f of x கணக்குல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் x cube plus y cube. அடுத்தது g of x, தட் இஸ் x power 4 plus x squared y squared plus y power 4 எல்லாமே போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மீப்போவை மட்டும் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வச்சுக்கலாம். ஸோ அது இங்கே வச்சுட்டாச்சு. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பெருக்கல்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். அதான் இங்க வந்து டிவிஷன்ல இதை போட்டிருக்கேன். ரைட், இப்ப பாருங்க, ஸோ இதுல எது கெட் கேன்சல் ஆகும், தட் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், இதுவும் கெட் கேன்சல் ஆகும். அப்ப மீதி இது மட்டும் தான் இருக்கும். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நமக்கு இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே ஒரே போல இருக்கறனால இதையும் நம்ம கெட் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்னது, இது மட்டும் தான். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நம்மளுடைய மீப்போவா என்னது, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய